வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி சேமியா வச்சு நல்ல ஒரு பொழன்னு சூப்பரான உப்புமா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி இந்த ராகி சேமியா உப்புமா நல்லா பொழன்னு உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ராகி சேமியா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த உப்பு தண்ணியில் இந்த சேமியாவை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் கொட்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. ரொம்ப அதிகமான டைம் ஊற வச்சிடாதீங்க. சேமியா பார்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் அது சாஃப்டாகி வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஊறி நல்லா சாஃப்டாகி வந்துடும். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். ஒரு சேமியா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். நல்லா ஊறி வந்துருச்சு. இது போல் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு. இன்றைக்கி நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ராகி சேமியா உப்புமா செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா பொழன்னு உதிரியாகவும் இருக்கும். உதிரியாகவும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா சமயத்தில் கொலன்னு போய்டும், சாப்பிட பிடிக்காது. நீங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட கொழப்பு தட்டாது. நல்லா பொழன்னு உதிரியாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு இட்லி தட்டு வச்சு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்குங்க. அதில் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க ராகி சேமியாவை எடுத்து நல்லா எங்கள் தவளை இப்படி பரப்பி விட்டாப்பில் எடுத்து வச்சுக்குங்க. இப்போ இந்த சேமியா சேர்த்ததுக்கு அப்புறம் துணியை நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா மூடி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. இதையும் ரொம்ப நாளையும் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாக்கா போரும். ரொம்ப நாளை வேக வைக்க வேணாம். அதே போல் ஊற வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சோம்னா போரும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். எடுத்து பார்த்தீங்கன்னு பாருங்களேன், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்புமா தாளிச்சிங்க அப்படின்னா நல்லா பொழன்னு உதிரியாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு சேர்த்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் அவங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரப்போ இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். மற்றபடி நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, டயட்டில் இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களாம் நான் இன்றைக்கி செய்கிறது போல் செஞ்சு கொடுங்க. இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உப்புமா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 5 முந்திரி பருப்பு சின்னதாக உடச்சது சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே நம்ம விருப்பம்தான். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நல்லா உப்புமாவில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம சேர்த்து செய்யலாம். அப்புறம் நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப செவக்கலாம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு பாதி அளவு வதங்கினாலே அந்த உப்புமா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இது போல் காய்கறி சேர்த்து செய்யும் போது அப்பயும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. நான் இன்றைக்கி இது 2 மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சுக்குவோம்.
இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சேமியால உப்பு போட்டாச்சு. இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட்டு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சாஃப்டாக ஆகிடும் வெந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சுருக்க சேமியாவை சேர்த்து கலந்துக்கணும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேமியாவை இது போல் நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சில பேர் டயட்டில் இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இதிலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ராகி உப்புமா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது போல் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்கங்க. இந்த சேமியா உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணியாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.